சாந்தி. அவ்யக்த சமிகை 14 ஜூலை 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, पाप कटेश्वर व पाप हरणी तब बन सकते हो जब याद ज्वाला रूप होगी. எப்பொழுது நீங்கள் பிறருடைய அல்லது உங்களுடைய பாவ கர்மங்களை அழிக்க முடியும் என்றால், எப்பொழுது உங்களுடைய நினைவு சாதாரணமானதாக அல்லது மேலோட்டமாக இல்லாமல் ஜுவாலா ரூபமானதாக ஆகுமோ அப்பொழுதுதான் அப்படி இருக்கும். इसी याद द्वारा अनेक आत्माओं की निर्बलता दूर होगी. இந்த நினைவின் மூலமாக அநேக ஆத்மாக்களின் பலமற்ற நிலை விலகிவிடும். அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதான். இஸ்கேலியே அப்போ அந்த ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ணணும்னா, அந்த ஜுவாலா ரூப நினைவை ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? हर सेकंड हर श्वास बाप और आप कंबाइंड होकर रहो. நீங்க ஏன் பாபா விட்டு பிரிகிறீங்க? இப்போ அதுதான் கேட்குறாரு. உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, சண்டை போட்டுப்பாங்க, முகத்தை திருப்பிப்பாங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க. இங்கே எந்த ரீசனுமே இல்லையே, நீங்கள் ஏன் என்ன மறக்கிறீங்க, ஏன் நீங்கள் என்னை விட்டு பிரியறீங்கன்னு அவரே ஆஃபர் பண்ணுறாரு. எனவே ஒவ்வொரு நேரமும் நீங்களும் பாபாவும் இணைந்த ரூபத்தில் இருங்கள். கோய்பி சமய சாதாரண யாது நோ, ஏதோ மேலோட்டமாக அப்படி நினைவு பண்ணேன்னு இல்லாமல் ஸ்னேக ஒரு சக்தி தோனோ ரூப் கம்பைன்டு ஹோ. நமக்கு பாபான்னா ரொம்ப பிடிக்கும், உயிர் ஸ்னேகமும் இருக்கு, ஆனால் வெறும் ஸ்னேகம் மட்டும் அல்ல, அதோடு சக்தியும் இருக்க வேண்டும். எனவே ஸ்னேகம் மற்றும் சக்தியும் இரண்டும் இணைந்த ரூபத்தில் இருந்து நீங்கள் நினைவு செய்யுங்கள். ஆக மொத்தம் நீங்கள் சதா என்னோட இணைந்த ரூபத்தில் இருங்க. அப்போ உங்களோட நினைவு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடும். அப்போ பாபா சொல்றாரு, பலமற்ற ஆத்மாக்கள் உங்கள் முன்னால் வந்தாலே அவங்களுக்கு ஒரு சக்தி, ஒரு தெளிவு, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்ம இன்னைக்கு பண்ண சொல்கிறது என்னை விட்டு நீங்கள் பிரியவே பிரியாதீங்க, கூடவே இருங்கங்கிற. இது நல்ல ஆஃபர் தானே, இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர், குஷியான ஒரு ஆஃபர். நல்லது. ஓம் சாந்தி.